அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போறது அர்கானுல் ஈமான். அர்கானுல் ஈமான் என்றால் ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்கள். அவை 6 உள்ளன. இப்ப அந்த 6 விடயங்களையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதலாவது ஆமந்து பில்லாஹி, அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுதல். அல்லாஹ் என்றால் யார்? அல்லாஹ் தான் எமது இறைவன், எம்மை படைத்தவன், இந்த உலகை ஆட்சி செய்பவன். அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு நிகராக உலகத்தில் எதுவுமே இல்லை. அல்லாஹ்விற்கு மொத்தம் 99 பேர்கள் உள்ளன. எனக்கு தெரியும், அஸ்மால் ஹுஸ்னா தானே? மாஷா அல்லாஹ், அழகா சொன்னீங்க. அல்லாஹ்வின் அழகிய பெயர்கள் தான் அஸ்மாஉல் ஹுஸ்னா எனப்படுகிறது. இரண்டாவது வமலாயிகத்திஹி, மலக்குமார்களை ஈமான் கொள்ளுதல். அல்லாஹ் கூறும் பணிகளை நிறைவேற்றும் தூதுவர்கள் தான் மலக்குமார்கள் ஆவர். இவர்களை அல்லாஹ் ஒளியால் படைத்தான். இவர்களில் 10 பேரின் பெயர்களை அல்லாஹ் அல் குர்ஆனில் குறிப்பிட்டுள்ளான். யார் அந்த 10 பேர்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், மலக்குல் மவுத் அலைஹிஸ்ஸலாம், ரகீப் அலைஹிஸ்ஸலாம், அதீத் அலைஹிஸ்ஸலாம், முன்கர் அலைஹிஸ்ஸலாம், நக்கீர் அலைஹிஸ்ஸலாம், ரில்வான் அலைஹிஸ்ஸலாம், மாலிக் அலைஹிஸ்ஸலாம். மூன்றாவது வகுத்துபிஹி, வேதங்களை ஈமான் கொள்ளுதல். அல் குர்ஆனில் அல்லாஹ் 4 வேதங்களின் பெயர்களை குறிப்பிட்டுள்ளான். தௌராத், ஜபூர், இன்ஜீல், ஃபுர்கான். தௌரா, மூசா, அபரானி, சபூர், தாவூத், யூனானி, இன்ஜில், ஈசா, சுரியானி, ஃபுர்கான், முஹம்மத், அரபானி. மாஷா அல்லாஹ், ரொம்ப அழகா சொன்னீங்க. நான்காவது வருசுலிஹி, ரசூல்மார்களை ஈமான் கொள்ளுதல். மனித குலத்தை நேர்வழிப்படுத்த மனிதர்களில் இருந்தே அல்லாஹ் தெரிவு செய்த தூதர்கள் தான் ரசூல்மார்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஐந்தாவது வல் யௌமில் ஆஹிரி, இறுதி நாளை ஈமான் கொள்ளுதல். இறுதி நாளா? அப்படி என்றால் இறுதி நாள் எனப்படுவது இந்த உலகம் அழிவுக்கு வரும் நாளாகும். ஆறாவது வல் கத்ர் கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நன்மை தீமை யாவும் அல்லாஹ்வின் நாட்டப்படியே நடக்கும் என நம்புதல். ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்கள்: அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுதல், மலக்குமார்களை ஈமான் கொள்ளுதல், வேதங்களை ஈமான் கொள்ளுதல், ரசூல்மாரை ஈமான் கொள்ளுதல், இறுதி நாளை ஈமான் கொள்ளுதல், நன்மை தீமை யாவும் அல்லாஹ்